இன்றைக்கு நான் இந்த ஆஞ்சி கொண்டு போகிறேன் வீட்டை. நான் இன்றைக்கு இங்கே எங்கிட்ட அம்மாவிட்ட வந்தேன் நான். அப்போ இந்த புளியும் ஆஞ்சி கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க குள்ளையா முந்திரிக்காய்ன்ற மாதிரி நாங்கள் எல்லாம் ஆஞ்சி வச்சிருக்கிறோம். இந்த பேக்கில் ஒரு விரவாசிக்கு நான் ஆஞ்சிட்டேன். இது நான் அங்கே வீட்டை எடுத்து கொண்டு போய் இதில் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போதே பிள்ளைகள் அவைக்கு கரண்டி வேணும் சாப்பிட்றதுக்கு. கதிரையில் இருந்து தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்படி சம்மானி கட்டி கொண்டு வந்து பழஞ்சோறு குழச்சி சாப்பிட்றது தனி சுவை. அதுவும் இந்த பூவர் சமையலே இந்த நல்லா தானே இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. மறக்காமங்கிற வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். என்ன பாருங்க, நிறைய கொவ்வாக்காய் இருக்குது. நாங்கள் ஆஞ்சி கொண்டு சமைப்போம். என்ன நிறைய இருக்குது. நாங்கள் தங்கச்சி இதை பிடிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க, இதை பிடி. இது ஏதோ எனக்காண்டே இந்த கொவ்வாக்காய் காய்ச்ச மாதிரி நிறைய இருக்குது. ரெண்டு கையும் பிடிங்க. பேக்கும் கொண்டு இல்லை கவலை வச்சுடுங்க. வேணும் வீட்டை கொண்டு போகப்படான்னு நான் ஆயிரம் நினைக்கிறேன். நீங்கள் கொண்டு போகிறேன். இந்தாங்களா இது கொவ்வாக்க ஆஞ்சினாங்கல்லான இதை நாங்கள் தண்ணியில் போட்டு படி விலசி கழுவி எடுக்க வேணும். இங்கே பாருங்க, கோவங்காயை நாங்கள் வட்டம் வட்டமாக உப்பு தூள் எல்லாம் பிரட்டி பொரிக்க போகிறோம். வீட்டு தோட்டமா? வீட்டு தோட்டம். அது இப்போ மழைக்கு பட்டிருக்கும். இது வாளிக்க வச்சமையா நிற்குது. இல்லாட்டிக்கு இது பட்டு இருக்கும் வெள்ளத்துக்கு. வளர்த்துடுதோ செங்க. அது நேற்று பின்னேரம் மேஞ்சது தானே. அல்ல முட்டை. இது இந்த உள் விரியோட அப்படியே நாங்கள் பொரிச்சா நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். பாவக்காய் பொரியல் மாதிரி இருக்குவேன். இதில் நாங்கள் அண்டே வடகம் செய்து நாங்கள் வடகம் செய்தானே. இன்றைக்கு நாங்கள் பொரிப்போம். இதை முந்தைய அம்மா என்ன செய்கிறான்டா, கொவங்காயில் ஆஞ்சு உப்பு பிரட்டி போட்டு வெயில்ல காய விடுவேன். பாவக்காய் கத்தரிக்காய் எல்லாம் அப்படி நம்ம வெட்டி வெயில வைக்கிறது. வச்சுட்டு அதை போத்தல அடைச்சிட்டு கொடுத்தா அங்க கொண்டே பொறிச்சு அப்படி செய்யலாம். குப்பைக்காயும் அப்படி செய்யறதா, பாவக்காயும் அப்படித்தானே. இதெல்லாம் ஒரு மரத்தில் குணம் தானே. இப்போ எல்லாரும் இது ஆயிடாது. தோட்ட வலிகள் அந்த பத்தை அப்படியானங்களால ஆயிரும். பத்தை வலிக்கா இது முளைச்சி கூடுதலாக. அப்போ இது தேடி போய் ஆஞ்சு அங்கிட்ட அம்மா மகள் தோட்டம் செய்கிற இடங்கள அந்த வேலிக்கிற வழி இருக்கிறதா அவையில் கணக்கு ஆஞ்சு கொண்டு வந்து எல்லாம் வெட்டி அப்படியே எல்லாம் உப்பு எல்லாம் பிரட்டி வைக்கல காய அப்படிங்க. வீட்டாவே முந்தி சாப்பாடு என்ன குரக்கன்மா சாப்பாடு இந்த அதுவெல்லானே கடவுளை சீவல். அப்போ அதுகளுக்கு என்ன செய்ய முடியாது. இதில் பட்டி பொறிச்சு போடு பழஞ்சோறு எல்லாம் சேர்த்து குழச்சி போடு சாப்பிடுவேன். சாப்பாட்டுக்கு சாப்பிட்றாங்க பழைய சோறு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படித்தான் நல்லா இருக்கும் பழைய சோறு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட எங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் தான். அதை வச்சுதான் இப்போ நாங்கள் அவை செய்த முறையில் இப்போ நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம். இந்த கோவங்காய்க்கு பொரிச்சு போட்டு கோவக்காயை இப்போ நாங்கள் எண்ணெயில் போடுறோம் பொரிக்கட்டும். கொஞ்சம் சிவந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிவக்க வரும். என்ன சார்மி? இப்போ நாங்கள் இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறோம். பொரிச்சு எடுத்துட்டோம் கோவக்காய். இது
இது வந்து பழஞ்சோறு தான் இன்றைக்கு எங்களோட காலமை சாப்பாடு. என்ன சர்மி தண்ணி ஊற்றி இரவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிறகு அந்த தண்ணியை ஊற்றி போட்டு திரும்ப தண்ணி ஊற்றி விட்டு தான் இப்போ நாங்கள் புளிஞ்சு எடுத்து சாப்பிட போகிறோம். நல்ல வெள்ளச்சோறு என்ன? எனக்கு வெள்ளச்சோறு தான் விருப்பம். கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த கையில ஒரு கொஞ்சம் சோறு தான் வருது. ஏன் கையோட்டே கையோட்ட இல்ல காணும் காணும் எனக்கு போய் அள்ளி அள்ளி போடுவேன். பழச்சோறு தானே ஓ சேரட்டு மணி நடக்குது போடுவேன். விளிம்பிளிக்காய் 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 பிரட்டை. மற்றது வந்து இது பொரியல். என்ன பொரியல்? கோவக்காய் பொரியல். கோவாக்காய் பொரியல். கோவக்காய் 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 நாங்க ஒரு மாதிரி சொல்றோம். கோவக்காய் கோவா பொரியல் கோவா பொரியல் வந்துடும். ஒரு புடி பிடிக்க ஒரு புடி பிடிப்பா பூரி சாப்பிடணுமா? அவன் போய் கவி சாப்பிடாதான் எல்லாரும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கணும் பாருங்க. நல்லா இருக்கு. அப்போ வச்சு அதுவும் கோவக்காய் பொரிக்கலாம் சொல்லி வேலையா சாப்பாடு இருக்கும். இல்லை இல்லை பிறகு இல்லை முத்தல் விளிம்பிடிக்க இது நான் 5 அகத்திச்சு அகத்தியில அதுக்குள்ள போட்டு சொதி வைக்கிறது. மீன் மீன் சொதிக்கும் நல்லது. மீன் குழம்புக்கு போடலாம். புளி தானே இல்லை. இது வந்து இப்படி நாங்கள் 4 வெட்டி போட்டு வெயில்ல வைக்க வேணும். வெயில்ல வச்சா அதில் காஞ்சி வரும். பிறகு அதை நாங்கள் இப்போ சம்பல் மாதிரி ஏதாவது போட்டு ஒன்று பிடிக்க தேவையில்லை. அதை பேருந்து இப்போ அப்படி சம்பல் மாதிரி ஏதாவது செய்து போட்டு சாப்பிடலாம். கிட்டவே புளி ஊற்றுறது இதே மாதிரி இன்னொரு விதத்தில் இருக்குது. பூ மாவு நட்சத்திர ஸ்டார் ஃப்ரூட் ஏதோ உண்டு. அதுக்கு என்ன பெரிய சொல்ற அந்த கொஞ்சம் புளி தான். அது புளி சிலது இனிப்பு இருக்கு. பச்சைக்காய் இருக்கு, மஞ்சள்லேயும் இருக்கு. இதே ஸ்டார் ஃப்ரூட் தான் சொல்லினா நாங்கள் புளியுங்க புளியுங்க புளியும் புளியுங்க அருந்தல் தானே. ஆட்டன் கூட இங்கேயே ஒரு கூட்டா நிற்குது. போய் கேட்டா 1 2 வந்து புளிக்காயே தெரிஞ்சு இல்லையா? இப்போ செத்தல் மிளகாய் 5 எடுத்திருக்கிறேன். மல்லி ஒரு கொஞ்சம், மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். நாங்கள் இதை இந்த சட்டியில் போட்டு வறுத்தெடுக்க வேணும். இப்போ நான் இதில் ஒரு கருவேப்பிலை நட்டி இதில் கொஞ்சம் போடுறேன். ஒரு நட்டு 5 அதை உடுத்து போட்டு போடுறேன். இது கொஞ்சம் வறுபட வேணும். வறுத்ததை எடுப்பேன். நாங்கள் இடித்த தூள் எடுக்கிறோம். இப்போ இதே உடனே வறுத்து உடனே இடித்து நல்ல பசையா இடிக்கையில இப்படிதான் இடிக்க. கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கடுகு போடுறேன் பொரியாட்டும். இதில் உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டையில் நான் உரித்து வெட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் அந்த பிரச்சனை இல்லை. கம்பா வெங்காயம் தான் சின்ன நான் வெட்ட வேணும். இது நான் இந்த முழுசாக போடுறேன். வெங்காயம் பொரிஞ்சு வந்துடுது. நான் உள்ளிக்கையும் இதோட கொஞ்சம் போட்டால் தான் சேர்ந்து பொரிக்கட்டும். சின்ன நான் வெட்டி நான் உள்ளிக்க இடிச்சும் போடலாம். நான் இந்த வெட்டி எடுத்து போட்டுருக்குறேன் பொரிக்கட்டும். இதோட நான் 2 செத்தல் மிளகாயம் இப்படி பிச்சு போட்டு போடுவேன். புளியும்புளிங்க நீளமாக வெட்டி வச்சிருந்தது, சர்மி வெட்டி தந்தது. இதோட ஷேர் பண்ண
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம், அரைச்ச உப்பு. இது நாங்கள் அந்த வறுத்தடிச்சு வச்சிருந்த நாங்களான இதை நான் இப்போ இதோட சேர்க்க போகிறேன். மிளகாய், மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் அதில் காட்டியிருந்த நான் தானே வறுக்கேக்க, அதோட கருவேப்பமிலையும் சேர்த்து நான் இதை நான் இதில் சேர்க்க. என்ன சார் நீங்க ஏதோ சொல்லுது எனக்கு கேட்கல, என்ன சொல்றீங்க? இல்ல முந்தியில அப்பம்மாக்கள் காலத்துல இறைச்சி சமைப்பினம் ஆரடிச்சு சமைக்கிறது அப்படி என்ன உடனே தூள் வறுப்பிடும். ஒரு தூள் வறுத்து வரிவாயெல்லாம் முடிச்சு அந்த தூள்லாம் உடனே இப்போ இடிக்கிறது தூள் வாசம் அந்த இடமே எனக்கு வருது. நீங்கள் இடிச்சு போட எனக்கு அந்த வாசம் வருது. அரிசி மாமா அப்படித்தானே, இப்போ சிவப்பரிசி தானே, அதை நனைய விடுறதான் பிடிக்க வேண்டி அதை நனைய விட்டு நீட்டுப்பட்டியில் வேற வச்சு இடிச்சு வந்து முகங்கழுவி பழத்துக்கு பூ வச்சு செய்து போட்டு அரிசி நனைய விட்டு இடிச்சு புட்டா வச்சு தானா தாங்கள் இப்போதைய அகளுக்கு பொறிக்கலுவல் வேணும். முந்தி அப்படி இல்லை, வெறும் பிளேண்டியோடையோ சீனியோ வாழைப்பழத்தோடையோ அது சாப்பிட்டு அதை மேலே போடுங்களா அந்த அரிசி மாப்பிட்டு அப்படி நல்ல சுவையாக இருக்கும். நிறைய நேரம் தேவையில ஒரு 2 நிமிஷம் காணும். இது பச்சியா சாப்பிட்றான நாங்கள் இப்படி செய்து சாப்பிடுவோம். சரி, நாங்கள் இனி இதை இறக்கி வைப்போம். இறக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். என்ன சாப்பிட முன்ன எனக்கு கொஞ்சம் தாங்க பார்ப்போம். சர்மிக்கு என்ன அடுத்த கட்டம் இருக்கலாது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நீங்கள் வடிவா தெரியுமா? வடிவா தாங்க